200 நாள் ஷூட்டிங் நடந்தது. அதில் 150 நாள் பங்கேற்றேன். எல்லா பெர்மிஷனும் எல்லாத்துக்குமே கேப்டன் என்னை யூட்டிலைஸ். நான் வந்து பிஆர்ஓ இல்லாமல் எனக்கு ப்ரொடக்ஷன் வேலையும் கற்றுக் கொடுத்தாரு. எங்கே பர்மிஷன் வாங்கினேன், எப்படி வாங்கினோம். அது பெரிய மிராக்கிள். அந்த படம் ஒர்க் பண்ணதில் நானும் ரொம்ப பெருமையாக இருக்கேன். அந்த பெரிய லைஃப், அதாவது 100வது படமாக வேறு அமைஞ்சது. அதில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ நான் ஃபாதர்கிட்ட டெய்லி டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்போ எங்கள் ஃபாதர்கிட்ட சொன்னேன், இது 94th ஃபிலிம்னு எங்கள் ஃபாதர் சொல்கிறாரு. இல்லையா 94னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 100வது படம் ஆகிடுமே அப்படின்னா எனக்கு பெரிய சந்தோஷம். உடனே ஃபாதர் அழைச்சிட்டு கேப்டன் சாரியும் ராவுத்தர் சாரியும் போய் ராவுத்தர் ஃபிலிம்ஸில் மீட் பண்ணுறேன். அவங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். பட் செல்வமணி சார் 96 படம் வரணும்னா 1 இயர் ஆகிடும், எப்படி அதை 1 இயர் வெயிட் பண்ண முடியுமா என்னன்னு சின்ன சின்ன அப்டிக்கல்ஸ் கேப்டன் பபாரில் பர்மிஷனு, ட்ரெயின் ஃபைட்டு எல்லாத்துக்குமே கொஞ்சம் டிலே ஆகி போய் ஃபைனலாக இந்த படம் 100th பிக்சர் வரணும்னு முடிவு பண்ணி அந்த 100வது படமாக வந்ததில் என் லைஃப்பில் எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்.